வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். இடைக்கால சபாநாயகராக சோழவந்தான் எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏ கருப்பையா அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு. நாளைக்கு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற அனைவருக்குமே பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் இடைக்கால சபாநாயகர். எல்லாம் எம்எல்ஏவாக பதவியேற்ற பிறகு ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்கும். ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 13ஆம் தேதிக்குள்ளே மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னு கவர்னர் ஆர்டர் போட்டிருக்காருல்ல, அந்த வாக்கெடுப்பு நடக்கும். டிவிகே உடைய பலம் 108 இருந்துச்சுல, இப்போ விஜய் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. 107 ஆயிருச்சு. புதிய சிக்கல் என்ன அப்படின்னா, திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் டிவிகே வேட்பாளர் ஜெயிச்சாரா? தோல்வியடைந்த திமுக முன்னாள் அமைச்சர் கோர்ட்டை நாடி இருக்காரு. திருப்பத்தூர் எம்எல்ஏ உடைய வெற்றிக்கு எதிராக நாங்கள் கோர்ட்டில் முறையிட்டு இருக்கோம். அதனால இடைக்கால உத்தரவு எங்களுக்கு தேவை. மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய வாக்கெடுப்பில் திருப்பத்தூர் எம்எல்ஏ ஓட்டு போட அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு திமுக முன்னாள் அமைச்சர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதனால் மேபி ஜட்ஜ்மெண்ட்டு டிவிகே எம்எல்ஏவுக்கு எதிராக வந்துச்சு அப்படின்னா வாக்கெடுப்பில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போது 107 இருந்த பலம் 106 குறையும். இப்போ டிவிகேவுக்கு 106, விசிகா 2 108, காங்கிரஸ் 5 113, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 117, ஐயுஎம்எல் லாஸ்ட் நேரத்தில் திருப்பமாக முத நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் திடீர்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை 2 எம்எல்ஏக்கள் ஆதரவை வழங்கியிருக்காங்கல்ல, ஸோ அதை ஆட் பண்ணால் தான் 119 வருது. அதனால் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு வாக்கெடுப்பில் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக ஏதாவது கலாட்டா பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஏன்னா எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்காங்க, வெளியிலேருந்து தான் ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஏதாவது யாரையாவது இந்த பக்கத்தை இழுத்து சப்போர்ட் பண்ண விடாமல் தடுத்தா மெஜாரிட்டியை விஜய்னால நிரூபிக்க முடியாது. அந்த சிக்கல்லாம் இருக்குது. அதனால் இந்த எண்ணிக்கை எம்எல்ஏ பலத்தோட விஜய் கண்டினியூ பண்ணுறது அவருக்கு சவால் தான். மற்ற கட்சிகளிலிருந்து எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் ஆதரவு தெரிவிப்பதற்கான நடவடிக்கையை எடுத்தால் தான் 5 வருஷம் சுமூகமாக அவர் ஆட்சி நடத்த முடியும். இப்போ பாலிமர் என்ன அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா, அதிமுகவில் பிளவு, எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் அவசர ஆலோசனை நடத்துகிறாங்க. அதிமுக எம்எல்ஏக்களில் 36 பேர் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு பாலிமர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களாம் ஏடிஎம்கே 36 எம்எல்ஏக்கள். பாலிமருடைய இந்த ரிப்போர்ட்டு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு. நார்மலாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவுடைய தலைவராக இபிஎஸ் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் என்ன ட்விஸ்ட்னா, எஸ்பி வேலுமணியை அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்துடைய தலைவராக செலக்ட் பண்ண ஆலோசனை நடக்குதான். அப்போ அதிமுகவிலிருந்து இபிஎஸ்ஸை ஒதுக்கி வைக்க முடிவு எடுத்துட்டாங்களோ முன்னணி தலைவர்கள்லாம் சேர்ந்து அப்படின்னு ஒரு சந்தேகம் உருவாயிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் தனிப்பெரும்பான்மையோட காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க. 63 எம்எல்ஏக்கள் காங்கிரஸுக்கு இருக்காங்க. யார் சிஎம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுல பெரிய குழப்பம் போய்க்கு இருக்கு. யார் யாருக்கு எவ்வளோ எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. சதீசனுக்கு 36 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்கான். 63ல் 36 சதீசனுக்கான். ரமேஷ் சென்னிதாலாவுக்கு 17 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்கான். கேசி வேணுகோபாலுக்கு 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தான் இருக்கான். அப்புறம் என்ன, சதீசனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட வேண்டியதானே அப்படின்னா அங்கே தான் ட்விஸ்டா. காங்கிரஸுடைய ஹை கமாண்ட் இருக்காங்கல்ல, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கேசி வேணுகோபாலை கேரளாவுடைய முதல்வர் ஆக்குறதுக்கு அவங்க முடிவில் இருக்காங்களாம். ஆனால் கேரளா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டேது. வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கேசி வேணுகோபாலை எங்களால் செலக்ட் பண்ண முடியாது, ஒன்று சதீசன் இல்லை ரமேஷ் சென்னிதாலா அப்படின்னு போர்க்கொடி தூக்குறாங்களாம். இதனால் தொடர் ஆலோசனை நடந்துக்கிருக்கு. இதன் காரணமாக தான் அங்கே முதல்வரை முன்னிறுத்த இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு சொல்லப்படுது. கோஷ்டி மோதலுக்கு ரொம்ப ஃபேமஸானது தமிழக காங்கிரஸ் அப்படின்னு நினச்சா அதை ஓவர்டேக் பண்ணிருச்சு கேரள காங்கிரஸ் அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க பொதுமக்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக பாஜகவுடைய லட்சணம் என்ன இப்படி இருக்குது? முதல்ல இந்த மாநில தலைவரெல்லாம் மாற்றிட்டு துடிப்பு மிக்க இளைஞரை மாநில தலைவராக போடுங்க. அப்போ தான் இளைஞர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வர முடியும். திராவிட கட்சிகளோடு கூட்டணி அப்படிங்கிறத இப்போயிலேருந்து ஒழிச்சிருங்க, அந்த எண்ணத்தையே குழி தோண்டி புதைச்சிருங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது தெரியுமா? ஸ்ரீதர் வேம்பு இருக்கார்ல, ஜோகோ நிறுவனத்துடைய ஹெட்டு, அவர் சொல்லியிருக்காரு. பாஜக தொண்டர்கள் இதே ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சா நயினாறு கட்சியை விட்டு தூக்கிக்கு இருக்காரு. இப்போ ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காரு, இந்த பாஜக தொண்டர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ஸ்ரீதர் வேம்பு போட்டு உடைச்சிருக்காரு. அதுக்கு தான் மேஜர் மதன்குமார் கிண்டல் பண்ணியிருக்காரு. ஸ்ரீதர் வேம்புவை
பழக்க தோஷத்தில் கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அறிவிப்பையும் வெளியிட்றாதீங்க. ஏன்னா அவர் கட்சியிலே இல்லை, உறுப்பினர்லாம் கிடையாது. ஒரு அப்சர்வர் அப்படிங்கிற முறையில் தங்களுடைய எண்ண ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. பழக்க தோஷத்தில் அவரை கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு லெட்டர் பேடில் எதுவும் எழுதிடாதீங்க அப்படின்னு மேஜர் மதன்குமார் கிண்டல் பண்ணியிருக்காரு. பாஜக தொண்டர்கள், ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய ஒரே ஆசை மாநில தலைமை மாற்றப்படணும், மலை மாநில தலைவராக மறுபடியும் அந்த சேரில் வந்து உட்காரணும் அப்படிங்கிறதான் ஒரே ஆசை. கூடிய விரைவாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.